அண்மை செய்தி. எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாடு சார்பில் தாக்கலான வழக்கு நாளை விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாடு சார்பில் தாக்கலான வழக்கு நாளை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 30ஆம் தேதி வரைவு பட்டியல் வெளியிட இருப்பதால் வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் எஸ்ஐஆருக்கு எதிரான தமிழ்நாடு வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் தற்போது திமுக உள்ளிட்ட திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தாக்கல் செய்துள்ள தமிழ்நாடு எஸ்ஐஆர் வழக்கு தொடர்பாக நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இன்று வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணை தற்போது வராத நிலையில் நாளை தினம் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மேலும் இதனால் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் ஆஜராகி 30ஆம் தேதி வரைவு பட்டியல் வெளியிட இருப்பதாகவும் வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்கள் எஸ்ஐஆர் வழக்குகள் தொடர்பாக நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தற்போது தலைமை நீதிபதி அமர்வு அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளும் எஸ்ஐஆர் தொடர்பாக உடனடியாக பணிகள் எடுத்த வேண்டும் என்றும், எஸ்ஐஆர் தொடர்பாக இன்னும் சந்தேகங்கள் இருக்கிறது என்றும் பல்வேறு கோரிக்கையின் அடிப்படையில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அதே போல மேற்கு வங்காளமும் இன்று அதாவது எஸ்ஐஆர் தொடர்பாக வழக்கு தொடுத்த நிலையில் நாளை தினம் இது தொடர்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் நாளை இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.